இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்து சேர்க்கப்படுறதான நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல சேர்க்கப்படுகிறீர்கள், சர்ச் ரெஜிஸ்டர்ல அல்ல சேர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற மூலை கல்லின் மேல கட்டப்படுகிற சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்கு பிறகு நான் எனக்கு சொந்தம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கே நான் சொந்தமுள்ளவராக இருக்கிறேன். இனி இப்படி சொல்கிறேன், அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையுடைய பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவரே எடுத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். இதிலிருந்து ஒரு காரியத்தை சொல்கிறேன். இனி நம் காரியத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் காரியத்தை குறித்து பரலோகம் பார்த்து கொள்ளும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் காரியத்துக்கு இனி பரலோகம்தான் பொறுப்புன்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி வரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஆகையினால தான் இயேசு சொன்னார், நீங்க உணவுக்காக உடைக்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகளை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இவைகளை பற்றி நான் கவலைப்படுறதை விட என் பரம தகப்பன் என் மேல ரொம்ப அக்கறை உடையவராக இருக்கிறார். எப்போ ஒரு மனுஷன் சபையிலே சேர்க்கப்படுகிறார்களோ நம்முடைய காரியத்தை அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆனால் பிசாசானவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நாளை தினம் நீ என்ன சாப்பிட போற, நாளைக்கு உன் வேலை என்ன கிடைக்கும், நாளைக்கு நீ எப்படி ஃபீஸ் கட்ட போகிற, உன் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி நடக்கும், உன் தலைமுறையுடைய காரியங்கள் எப்படி நடக்கும், உன் காரியங்கள் எப்படி நடக்கும். நம்மை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் சபையை பார்த்து திரும்ப சொல்கிறார், என்னுடைய சபையை நானே கட்டுகிறவனாக இருக்கிறேன். எதை குறித்து கவலைப்படுறோம், எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்ள வைக்கிறவன் சாத்தான், நாளை தினத்தை குறித்து கவலை பட வைக்கிறவன் சாத்தான். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இனி நீ எனக்கு தான் சொந்தம், இனி நான் ஆண்டவருக்கு தான் சொந்தம். அந்த வலதை கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல, இனி நான் அப்பாவுக்கு தான் சொந்தம். என் காலம் அவருடைய கைகளில் இருக்கிறது. அவர் அறியாமையா முடிவில் ஒன்று கூட கீழே விழாது.